ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோடி அரச வம்சம் மற்றும் டெல்லி சுல்தானியம் ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாபர். பாபர் தான் முகலாய பேரரசை நிறுவியவர். அடுத்து, குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குத்புதீன் ஐபக். தேர்ட் கொஸ்டின், திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நம்பியாண்டார் நம்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது பின் காசிம் டேஸின் மீது படையெடுத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிந்து. அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காஃபி கான். இந்த அவுரங்கசீப் முகலாய வம்சத்தை சேர்ந்தவர். இப்போ நம்ம பாபர் முகலாய வம்சத்தை நிறுவியவர்னு பார்த்தோம். இப்போ அவரோட மகன் யாருன்னா அக்பர், அவரோட மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோட மகன் ஷாஜகான், ஷாஜகானுக்கு அடுத்து அவரோட வாரிசு தான் அவுரங்கசீப். இப்போ இந்த அவுரங்கசீப்போட அவைக்கள புலவர் தான் காஃபி கான். பாரசீகத்திலிருந்து குதிரைகள் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்க்கோ போலோ. செவன்த் கொஸ்டின், ராஜபுத்திர அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிம்மராஜ். சவுகான் அரசர்களுள் வம்சாவளியின் கடைசி அரசர் யார்? பிருத்விராஜ். பிருத்விராஜ் சவுகான் தான் சவுகான் வம்சத்தோட கடைசி அரசர். இல்துமிஷ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 26 ஆண்டுகள். அடுத்து, லோடி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பகலூல் லோடி. பாண்டிய ஆட்சி காலத்தில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பிரதம மந்திரி உத்தம மந்திரி என அழைக்கப்பட்டார். அடுத்து, காயல் துறைமுகத்தில் டேஸ் என்னும் அராபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாலிகுல் இஸ்லாம். கோரியின் அடிமை யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தோற்றுவித்த வம்சம் தான் அடிமை வம்சம். அடிமை வம்சத்தோட இன்னொரு பேர் மம்லுக் வம்சம். இப்போ அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்னா குத்புதீன் ஐபக். இவர் யாரோட அடிமையாக இருந்தார்னா கோரியின் அடிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போர் எது? 2ஆம் தரைன் போர். முகமது பின் காசிம் எந்த பகுதி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் என்னும் தகுதி வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிந்து. சிம்மராஜ் டேஸ் நகரை தோற்றுவித்தவர் என அறியப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அஜ்மீர். இந்த சிம்மராஜ் தான் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். கூர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரிச்சந்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐபக்கின் மகன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆலம் ஷா. கங்கா தேவியில் இயற்றப்பட்ட இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரா விஜயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தஜூக் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுயசரிதை. ஆட்டோபயோகிராஃபியை தான் தஜூக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னை பற்றி தானே எழுதக்கூடிய வரலாற்று நூல், அதுதான் சுயசரிதை. அடுத்து, தாரிக் அல்லது தாஹூயூக் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, வரலாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் இயற்றிய இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமுக்த மால்யதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலவம்சத்தின் மிக சிறந்த வலிமை மிகுந்த அரசு யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முதலாம் மகிபாலர். கஜினியை தலைநகராக கொண்ட துருக்கிய ஆளுநர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அல்ஃப்டஜின். அடுத்து, தாராசுரம் கோயிலை கட்டியவர் யார்னா சோழர்கள். அடுத்து, சோழர்கள் அதிகம் பின்பற்றியது சைவ மதத்தை. சைவ மதத்தை தான் சோழர்கள் அதிகம் பின்பற்றினாங்க. அடுத்து, சோழர் காலத்தில் கடல் வணிகம் செய்தோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஞ்சு வண்ணதார். சோழர் காலத்தில் உள்நாட்டு வாணிபத்தில் ஈடுபட்டவர்கள் மணி கிராமத்தார். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி ஆந்திர மாநிலம் டேஸ் வரை பரவியிருந்தது? நெல்லூர் வரை பரவியிருந்தது. மார்க்கோ போலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெனிஸ். மார்க்கோ போலோ வெனிசு நாட்டை சேர்ந்தவர். அடுத்து, மார்க்கோ போலோ டேஸ் துறைமுகத்திற்கு வந்தார்? காயல் துறைமுகம். அடுத்து, குத்புதீன் அரசு மரபு வேறு பெயர் என்ன? மாம்லூக். இதோட இன்னொரு பேர் என்னன்னா அடிமை வம்சம். இதை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். இப்போ குத்புதீன் அரசு வம்சம், மாம்லூக் வம்சம், அடிமை வம்சம்னா இந்த மூணுமே ஒரே அர்த்தம்தான். அது நிறுவியவர் குத்புதீன் ஐபக். அடுத்து, பாண்டியர் காலத்தில்
அரசு செயலகம் டேஸ் என அழைக்கப்பட்டது. ஏ. எழுத்து மண்டபம். 9ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சியை மீட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. விஜயாலயன். உறையூர் தற்போது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. திருச்சி. தற்போதைய திருச்சி தான் அந்த காலத்தில் உறையூர் என அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. சி. காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்து சோழர்களின் நிலவரி டேஸ். சோழர்களின் நிலவரி காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. அடுத்து திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்பியாண்டார் நம்பி. அடுத்து நாட்பதின்மர் முறையை ஒழித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கியாசுதீன் பால்பன். அடுத்து சித்தூர் சூறையாடல் நடந்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. 1303ஆம் ஆண்டு. 6லேருந்து 12 வரைக்கும் நியூ சிலபஸ்லேருந்து வரி வரி எடுக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி நோட்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் 10,000க்கும் மேற்பட்ட கொஷின் லைன் பை லைன் வரி வரி எடுத்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 போலீஸில் பிசி அப்புறம் எஸ்ஐக்கு இது யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.